வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரன்ஸ் டெஸ்ட் கொஷின் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். An engineer is concerned about the probability that too many changes are being made in the settings of an automatic lathe. இப்போ ஆட்டோமேட்டிக் லேத் மிஷின் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அந்த மிஷினில் சேஞ்சஸ் தானாகவே நடக்கும், ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நம்ம அதுக்கான வேல்யூஸை கொடுத்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. கிவன் த ஃபாலோவிங் மீன் டயாமீட்டர், அதாவது இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. 40 சக்ஸஸிவ் ஷாஃப்ட் டேர்ன்ட் ஆன் த லேத். ஸோ லேத் மிஷினு, அதில் அந்த ஷாஃப்ட்னு ஒன்று இருக்கும், அது டேர்ன் ஆகிட்டே சுற்றிட்டே இருக்கும். மெக்கானிக்கல் பசங்க சூப்பராக தெரியும் லேத்னா என்ன, ஷாஃப்ட்னா என்ன. ஓகே, அது சுற்றிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த லேத் மிஷினில் அந்த ஷாஃப்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளுக்கு இன்ச்சஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிப்பீட் ஆகும் சில வேல்யூஸ்லாம். இப்போ 0.261, வேறு எங்கேயாவது 0.261 வரலாம், வராமலையும் இருக்கலாம். அப்படின்னா 0.258, ஸோ 0.258 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் ரிப்பீட் ஆகும். ஏன்னா அந்த சேஞ்சஸ் தானே பண்ணுறோம், செட்டிங் பண்ணி பார்க்கும் ஆட்டோமேட்டிக்காக ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா ஷாஃப்ட்டை ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்குது செட்டிங்ஸு. யூஸ் த 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் 0.01க்கு. டு டெஸ்ட் த நல் ஹைபோதேசிஸ் ஆஃப் ரேண்டம்னஸ், இதெல்லாமே ரேண்டமாக நடக்கிறது, ஓகேங்களா? அகைன்ஸ்ட் த ஆல்டர்னேட்டிவ் தட் தேர் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட் ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன், ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, மாறி. ஸோ அந்த செட்டிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரி, ஸ்டெப் 1 H0 நம்ம என்ன எடுத்துப்போம்? H0ல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாம்பிள் வேல்யூ இஸ் ரேண்டம். அவங்க கொடுத்தது அப்படியே எழுதிப்போம், ஓகேங்களா? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாம்பிள் வேல்யூஸ் ரேண்டம், அவங்க கொடுத்தது வந்து ரேண்டம் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். H1 இல்லை அவங்க அப்படி சொல்லலைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். தேர் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட்லி ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன் இருக்குது H1ல், இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.01. ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரிஜெக்ட் த நல் ஹைபோதேசிஸ். இந்த H0வை எப்போ ரிஜெக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த Z வேல்யூ வந்து 2.33 விட அதிகமாக இருக்கும்போது, Z வேல்யூ நம்ம பின்னால் கால்குலேட் பண்ணோம், அந்த கால்குலேட்டட் வேல்யூ வந்து 2.33 விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம், இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுதான் விஷயமே. இது வந்து ஒன் டெய்ல்டு டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இது ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன் வேல்யூஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஒன் டெய்ல்டு டெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஒன் டெய்ல்டு டெஸ்ட்டில் 0.01க்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 2.33, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டெப் 2. அந்த வேல்யூ எடுத்து எழுதி வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல் ஹைபோதேசிஸ் H1 எழுதிருங்க, அப்புறம் என்ன ஆல்ஃபா கொடுத்தாங்க அதை எழுதிருங்க. ஸ்டெப் 2 ரிஜெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? எப்போ ரிஜெக்ட் பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ Z வேல்யூ வந்து 2.33 டேபிள் வேல்யூவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 3 பாருங்கள், மீடியன் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? மீடியன். அதுக்கு முதல்ல n வேல்யூஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். இதை எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 40 வேல்யூஸ் இருக்கும், ஓகேங்களா? ஒரு லைனில் 10 வேல்யூஸ் இருக்குது, 4 லைனில் 40. ஸோ 40 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு தான் ஃபார்முலா n/2 + n/2 + 1 / 2. n வேல்யூ என்னது? 40. 40/2 + 40/2 + 1. 40/2 என்னது? 20. 20 + 1 21. 20 + 21 41. ஸோ 41 / 2 20.5. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச மீடியன் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 20.5, அதாவது 20.5 உடைய பொசிஷனை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20th பொசிஷனாக இருக்குது 0.250.
நம்ம 20.5 வந்தாலும் அந்த 20th நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கிட்டோம்? 0.250. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 0.250க்கு கம்மியான நம்பர் இருக்குது, அதிகமான நம்பர் இருக்குது. ஸோ அந்த ஆர்டரில் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் 0.250க்கு இந்த நம்பர் பாருங்கள். இந்த நம்பர் எப்படி இருக்குது? 0.250 விட அதிகமாக இருக்குது. இதை நம்ம ஏன்னு வச்சுப்போம். இதை நம்ம என்னென்னு வச்சுப்போம்? ஏன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்கணும். இந்த 0.250 வந்து அதை விட இந்த நம்பர் அதிகமாக தானே இருக்குது, 0.258 இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக இருந்தால் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? பேர் ஏன்னு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே என்ன நம்பர் இருக்குது? 0.249. இது 0.250 விட கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் புதுசாக ஒரு பேர் பின்னு கொடுத்துக்கணும். ஸோ கம்மியாக இருந்தால் பி. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இது அதிகமாக இருக்குது, அப்போ ஏ வரும். இது கம்மியாக இருக்குது, பி வரும். இது அதிகமாக இருக்குது, ஏ வரும். இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இந்த மாதிரி நம்பர் 0.250 நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு வேல்யூ, இந்த 0.250 எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேல்யூ வந்து நம்ம அதை ஒமிட் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒமிட் பண்ணிடணும். அப்போ இந்த 0.250க்கு நம்ம ஏவும் எழுதக்கூடாது, பி எழுதக்கூடாது, இது ஒமிட் பண்ணிடணும். வேறு எங்கெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒமிட் பண்ணிடலாம் அதெல்லாம். ஓகேங்களா? அதிகமாக இருந்தால் ஏன்னு எழுதுங்க, கம்மியாக இருந்தால் பின்னு எழுதுங்க. 0.250 வந்துட்டாலே அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் நம்ம மேலே கீழே எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ புரிஞ்சுட்டு எப்படி எழுதணும்? இந்த ஏபி இந்த மாதிரி எழுதிடுங்க, இது வரைக்கும் வரும். ஸோ அந்த 0.250 ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆர்டரில் எழுதணும். மாற்றி கூட எழுதக்கூடாது, ஆர்டராக எழுதணும். சரி, இப்போது N1 வேல்யூ பார்க்க போகிறோம். N1 வேல்யூனா எத்தனை ஏ இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஏ வேல்யூஸ் வந்து 19 இருக்குது. பி வேல்யூஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, இப்போது ரேஞ்ச் வேல்யூ பார்க்க போகிறோம். R is equal to 27. இந்த ரேஞ்ச் வேல்யூ எப்படி வந்திருக்குன்னா, இப்போது இந்த வேல்யூஸை வச்சு நம்ம ஏபின்னு எழுதியிருக்கோம் இல்லையா, ஏபிபி அந்த மாதிரி எழுதியிருக்கோம்ல. இதை தான் நம்ம ரேஞ்ச், இதில் தான் நம்ம ரேஞ்ச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஏ இருக்கா, அப்போ ஒரு கோடு போட்டுருங்க. திரும்ப புதுசாக வந்துச்சு பி, திரும்ப புதுசாக வந்திருக்கு ஏ, திரும்ப புதுசாக வந்திருக்கு, புதுசு 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 காம்பினேஷன். ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து கோடு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இதுங்க பாருங்கள், இது ஒரு ரிப்பீட்டேஷன், இது ஒரு ரிப்பீட்டேஷன், இது தனி, இது ரிப்பீட்டேஷன் தனி தனி தனி, ரிப்பீட்டேஷன் தனியாக இருக்குது. இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் வந்தால் ஒரே கோடு லென்த் பண்ணிக்கணும். புரியுதுக்காக இப்படி ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27. எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துருக்குதா? எங்கே வந்திருக்கு? அங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குங்களா, இது ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஏவும் ஒன்றாவே கணக்கு எடுத்துப்போன்னு நான் உங்களுக்கு இதை கலரில் காமிச்சேன். அதால் தான் நம்மளுக்கு இந்த 2 ஏ ரிப்பீட்டேஷன் வருதில்ல, அப்போ இதை ஒன்றா தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ கரெக்டாக வருமா? அப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து 27 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா கோடும் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரை ஒன்றா எண்ணிக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா ரெண்டும் காம்பினேஷன். ஸோ மற்றது எல்லாமே எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 வரும் ரேஞ்சு. ஸோ இது ஏ வேல்யூ, இது பி வேல்யூ, அந்த காம்பினேஷன்ஸை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம் 27. சரி, இப்போ ஸ்டெப் 5 மியூ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இதுதான் ஃபார்முலா. ரன்ஸ் டெஸ்ட்டில் மியூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 2 × N1 இருக்குது 19,
n2 இருக்கு 16 divided by n plus n2 19 plus 16 next plus 1 first என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க கால்குலேட்டரில் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் மியூ வேல்யூ இப்போ அடுத்து சிக்மா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு இதுதான் ஃபார்முலா இப்போ இதில் அப்ளை பண்ணலாமா 2 n1 வேல்யூனா இருக்குது 19 n2 வேல்யூனா இருக்குது 16 2 times n1 வேல்யூனா இருக்குது 19 n2 வந்து 16 minus n1 இருக்குது 19 n2 இருக்குது 16 divided by n1 plus n2 19 plus 16 whole square 19 plus 16 minus 1 இது அப்படியே கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2.89 வரும் ஸோ மியூ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு சிக்மா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஃபைனலாக இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் இசட் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் மியூ பை சிக்மா ரேஞ்சு 27 கண்டுபிடிச்சாச்சு மைனஸ் மியூ வேல்யூ 18.37 ஓகேங்களா சிக்மா வேல்யூ 2.89 ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட்டர் டிவைட் பண்ணி உங்களுக்கு இசட் வேல்யூ 2.98 வரும் ஸோ நம்மளுக்கு கால்குலேட் பண்ண வேல்யூ 2.98 டேபிள் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் 2.33 ஸோ டேபிள் வேல்யூ விட நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நல் ஹைபாத்தீசிஸை ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அப்போது H0 ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும் H1 தான் வரும் H1 நம்ம என்ன எழுதியிருக்கோம் H1 நம்ம என்ன எழுதியிருக்கோம் தேர் இஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன் கண்டிப்பாக இருக்குதுன்னு எழுதியிருக்கோம் ஸோ அதை நம்ம ஓகே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட் Fuji Silver Academy Strength Success Clarity வணக்கம்